அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது ட்ரில்லியன் கேம் ஜாப்பனீஸ் டிராமாவோட கடைசி எபிசோட், 10வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 9 எபிசோட்ஸோட லிங்க் எல்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. இப்ப ஹருவும் அந்த டிராகன் பேங்க் சிஇஓவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹருக்கு ஒரு கால் வருது கவின் கிட்ட இருந்து. என்னன்னா, அவங்க கம்பெனில ஏற்பட்ட பெரிய ஹேக்கிங்கை பத்தி கவின் சொல்றான். அவங்க கம்பெனி நில குலைஞ்சு போயிடுச்சு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ஹரு அப்படியே ஷாக் ஆகுறான். அதே சமயத்துல இதெல்லாம் பண்ணது யாருன்னு அவனுக்கு தெரியுது. அது அவனுக்கு முன்னாடி உட்காந்துருக்க அந்த டிராகன் பேங்க் சிஇஓ தான். அவர் சொல்றாரு, அச்சோ தம்பி, பெருசா வளர்ந்தியப்பா, என்ன டப்புன்னு ஒண்ணுலாம் ஆயிட்டியா? இனிமே நீ கஸ்டமர்ஸ் மூஞ்சிலே முழிக்க முடியாது. அவங்களோட எல்லா டேட்டாவும் வெளியே எடுத்திட்ட. இவ்வளவு மோசமாவா நீ ஆப் தயாரிப்ப? என்னப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்கே? நல்லா படிப்படியா மேல வந்தீங்க, அப்படி எங்களுக்கெல்லாம் மீறி வருவீங்களான்னு சொன்னீங்க, இப்ப டொம்முனி கீழே விழுந்துட்டீங்களா? அப்படிங்கிற மாதிரி அப்செட் பண்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அப்போ ஒரு கட்டத்துல வந்து டிராகன் பேங்க் சிஇஓ சொல்றாரு, நீ மட்டும் லாஸ் ஆகல, உன்னை நம்பி உன் கூட உழைச்ச அத்தனை பேர் லாஸ் பண்ணிட்ட. ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ என்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹரு, கவின், டீனா 3 பேருமே இந்த ட்ரில்லியன் கம்பெனில உட்காந்துருக்காங்க. அப்ப டீனா அவளாவே வந்து, நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, சோ நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கணும். நாளைக்கு நான் மக்களை சந்திக்கிறேன், அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். நம்மள நம்பி இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தா அவங்கள வந்து நம்ம ஏமாத்திட்டோம், நம்ம ஆப் அவங்கள ஏமாத்திருச்சு, அதுக்கான மன்னிப்பை நான் கேட்கிறேன். அதே சமயத்துல இது எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன், நான் இந்த வேலையோட ரிசைன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ அப்படியே கண் கலங்கிக்கிட்டு சொல்றா. ஏன்னா இந்த கம்பெனி வேற அவளுக்கு கம்பெனி மட்டும் கிடையாது, அவளுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிச்சு, வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவங்க பார்த்தா அந்த சின்ன வயசுலயே. அதை கேட்ட ஹரு, கவினால தாங்கிக்கவே முடியல. அதே சமயத்துல அவங்களால வேற எதுவுமே பண்ணவும் முடியாது. இப்ப யாராவது ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டு பொறுப்பேற்றுக்கிட்டு தான் ஆகணும். மறுநாளே கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. டீனா எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கிறா. அதே சமயத்துல அவங்க கம்பெனில இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதாகும், கூடிய சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிப்போம், இது மாதிரி இன்னொரு டைம் நடக்காம நாங்க கண்டிப்பா பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட கேட்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு கவினால தாங்கிக்கவே முடியல. நம்ம ஏன் இப்படி ஆயிட்டோம், ஒரு நாள் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ஹரு வந்து அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரியாத மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். இப்ப டீனா எல்லா வேலையும் விட்டு ரிசைன் பண்ணிட்டு நடந்து போறா பாருங்க அந்த பிரிட்ஜ் கிட்ட. எங்கன்னா அங்கதான் வந்து கவின் வந்து இவளை வேலைக்கு கூப்பிட்டு இருப்பான். அந்த இடத்த பாக்குற அப்படியே அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லா மூமெண்ட்ஸ், அவங்க ஹாப்பியா இருந்தது, அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணது, ஒன்னா ஹேண்டில் பண்ணது, இது மாதிரி எல்லாத்தையுமே அவ பாக்குறா. அவளுக்கு அதெல்லாமே அப்படியே ஞாபகம் வருது. அப்படியே அவ கண் கலங்குறா. இப்ப பாத்தீங்கன்னா ரேயா செக்ரட்டரி அந்த டிராகன் பேங்க் சிஇஓ போய் மீட் பண்றான். நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க கம்பெனி ஹேக்கிங் பண்றதுக்கு அவங்க ஆளே புடிச்சு கொடுத்தேன், இப்பயாவது நீங்க ரேயாவை மறுபடியும் கம்பெனியில ஏத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாதிரி. நான் ஒன்னு டேட்டா எடுத்து தான் வர சொன்னேன் தவிர நான் ரேயாவுக்கு மறுபடியும் வேலை கொடுப்பேன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறான் பாருங்க. அவனுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சிருது. இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் ரேயா கிட்ட சொல்லி நான் தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறான் பாருங்க. ரேயாக்கு கஷ்டமா இருந்தாலும் அதே சமயத்துல என்ன இருந்தாலும் அவளோட செக்ரட்டரி இவளுக்கு என்ன நல்லது நடக்கணுங்கிறதா பண்ணிருக்காங்கனால அவளும் விட்டுறா. இப்ப எங்க ட்ரில்லியன் கம்பெனி காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பாக்குறாங்க அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. எல்லாருமே அவங்க விட்டு போயிருக்காங்க, கேம்ல, மீடியால, நியூஸ்ல, அப்படின்னு எல்லாத்துலயுமே. இப்ப மறுநாள் வந்து ஹருவும் கவினும் தொப்பி அங்கிள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா டிராகன் பேங்க் சிஇஓ ரியாவும் ஒன்னா வராங்க உள்ளுக்குள்ள. அப்ப டிராகன் பேங்க் சிஇஓ சொல்ற, இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, உன் கம்பெனியை ஃபுல்லா நாங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், டிராகன் பேங்க் டேக் ஓவர் பண்ணிக்கும். அதே மாதிரி இப்ப நஷ்டமாச்சுங்கிறதுக்காக இப்ப இருக்க காசு நான் கேட்கல, நான் அப்ப சொன்ன அதே தொப்பி அங்கிளுக்கு 10 லட்சம் கோடி, உங்க 2 பேருக்கும் 45 லட்சம் கோடி, 45 லட்சம் கோடி நான் கொடுக்குறேன். எவ்வளவு ஆட்டம் ஆடுனீங்க, டிராகன் பேங்கை நீங்க டேக் ஓவர் பண்ண போறீங்களா? இப்ப நான் ஜெயிச்சிட்டேன், நான் உங்க கம்பெனியை டேக் ஓவர் பண்றேன், அதுவும் எப்படி கம்பெனி ஒண்ணு இல்லாத டைம்ல நான் டேக் ஓவர் பண்றேன், இதுதான் கெத்து அப்படிங்கிற மாதிரி அவர் பயங்கரமா பேசுறாரு பாருங்க. அவரு என்ன பண்றாரு, இதெல்லாம் கேட்டு டக்குனு டிராகன் பேங்க் சிஇஓ காலையே விழுந்து, கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன், நீங்க எங்க கம்பெனியை வாங்கிக்கோங்க, எனக்கு என்னோட பங்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டு கவினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இவன் ஏன் இப்படி பண்றான், எதுக்கு இப்ப போய் நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. கவின் வந்து ஹரு பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு, என்னடா பண்ற நீ, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, வர வரைக்கும் நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏய் ஹரு, உண்மையா சொல்ற, இதெல்லாம் என்னோட கேம் தானே, நீ ஏதோ பெருசா பிளான் பண்றதானே அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கேம் ஓவர், முடிஞ்சு போச்சு, நம்ம கம்பெனி அவ்வளவுதான், இனிமேல மீட்டு கொண்டு வர முடியாது, எல்லாமே ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க. அதே சமயத்துல நேரத்துல தொப்பி அங்கிள் என்ன பண்றாரு, அவரோட ஷேரை வந்து டிராகன் பேங்க்கு வித்துறாரு 10 லட்சம் கோடிக்கு. அவர் வெறும் ட்ரில்லியன் கேமோட ஷேரை மட்டும் விக்கல, அவர் இப்போ ஒரு ஏஜென்சில வந்து பிரசிடென்டா இருக்காரு தெரியுமா, அந்த ஏஜென்சி டிராகன் பேங்க் கையிலேயே கொடுத்துட்டு அந்த ஏஜென்சில இவர்கிட்ட இருக்க ஷேரையும் கொடுத்துறாரு. இங்க எல்லாமே டக்கு டக்கு நடக்குது எல்லா விஷயமும். கவினுக்கு இது எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னடா நீங்க 2 பேரும் அவ்வளவு சீக்கிரம் அவன் கால்ல விழுந்துட்டீங்க, என்ன பண்றீங்க நீங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் முழிக்கிறான். அதே சமயத்துல கவின் அவனோட இதை விட்டு கொடுக்கல, அவன் அவனோட ஷேரை விட்டு கொடுக்கல, அதுக்கான காசையும் அவன் டிராகன் பேங்க் கிட்ட இருந்து வாங்கல. இப்ப ஹரு பாத்தீங்கன்னா டிராகன் பேங்க் சிஇஓ கிட்ட ஒரு செக் வைக்கிறான். நான் உங்க கம்பெனிக்கு வரேன், ஆனா உங்க கம்பெனியோட ஷேர்லாம் எனக்கு வேணாம், எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு உங்க கம்பெனில போர்டு மெம்பரா என்ன ஆக்குங்க, அதுவும் அவ்வளவு ஈஸி தான் நினைக்கிறேன், ஏன்னா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஈஸி தானே அப்படிங்கிற மாதிரி. இங்க ரேயாவும் உங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ஹரு சொல்றான், எனக்கு வந்து என்னோட எய்ம் எப்படியாவது $1 trillion நான் அடிக்கணும், நான் அவ்வளவு சம்பாதிக்கணுங்கிறதா ஆசை, அதை எங்க சம்பாதிச்சாலும் ஒண்ணுதான், நான் ஃபர்ஸ்ட் உங்க கூடயே வந்து வழி நடத்தி நான் பெரிய கம்பெனி ஆக்கி காட்டுறேன் டிராகன் பேங்க், அதுக்கப்புறம் நீங்க போயிட்டுக்கு அப்புறம் இன்னுமே இந்த கம்பெனியை பெருசா ஆக்கி காட்டுவேன் உங்க எல்லாரும் கூட சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி டிராகன் பேங்க் சிஇஓ பார்த்து ரேயாவை பார்த்தும் அவன் பேசுறான். ரேயாக்கு என்னடா இவன் இப்படி ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி
இருக்கு. இப்ப ரேயா அப்பா ஆபீஷியலா டிராகன் பேங்க் கம்பெனி டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் ஹரு கிட்ட இருந்து தொப்பி அங்கிள் கிட்ட இருந்து ஷேர் வாங்கிட்டாரு. என்னதான் கவின் ஷேரை விக்காம இருந்தாலும் அவன் கிட்ட இருக்கிறது வெறும் 45% ஷேர் தானே. சோ அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இவர் மெஜாரிட்டி இவர் தான் இருக்க போறாரு. இப்ப மறுநாள் ஆகுது, இந்த நியூஸ் எல்லாமே ட்ரில்லியன் கம்பெனில பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க அந்த கேம் டெவலப்மெண்ட் டீம், அந்த நியூஸ் டீம் எல்லாமே அவங்களுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. எல்லாமே கண்ணு விக்கிற நேரத்துல டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. இப்ப இவங்க இதெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹரு அவங்க டிராகன் பேங்க் டீமோட உள்ள வரான். அவனை பார்த்து இந்த லீடர் எல்லாம் கிட்டக்க போறான் பாருங்க. தள்ளிப்போ நான் இங்க டிராகன் பேங்க் மூலமா வந்திருக்கேன். நான் டிராகன் பேங்கோட போர்டு மெம்பர். இப்ப நான் உங்களுக்கு புது பிரசிடென்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அவர் தான் இந்த ட்ரில்லியன் கேமோட பிரசிடென்டா இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இப்ப ட்ரில்லியன் கேமே கம்ப்ளீட்டா மாறுது. அங்க யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே தூக்கிட்டு டிராகன் பேங்க்ல வேலை செஞ்ச பெரிய ஆளுங்க எல்லாம் வைக்கிறாங்க. இவங்க என்ன வழிமுறைகள்ல வேலை பார்த்தாங்களோ அது எல்லாமே மாறுது. எல்லாமே டிராகன் பேங்க் மாதிரியே மாறுது. உங்களுக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. இப்ப ஹரு ரேயா அப்பாவும் அந்த டிராகன் பேங்க் கம்பெனில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, எனக்கு அப்ப தெரியும்டா உன்னோட எய்ம் இங்க வரணுங்கிறது தான். இவ்வளவு நாள் தப்பான இடத்துல இருந்த உன்னை பாரு எவ்வளவு பெரிய பெரிய ஆளா நான் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமா நானும் இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்ற. இப்ப கவினை கட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா பயங்கர பதப்பதப்பா ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா இவனோட சேர் ஹரு வாங்கி கொடுத்திருப்பான் பிசினஸ் ஸ்டார்டிங் அப்ப. அந்த சேர் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை வந்து இங்க புதுசா அந்த டிராகன் பேங்க் ஆளுங்க எல்லாம் இது குப்பை மாதிரி இருக்குன்னு சொல்லி தூக்கி போட்டுருக்காங்க. அவன் பாவம் அழுதுகிட்டு அதை அப்படியே தேடுறாங்க. கீழே இருக்கிற இடத்துல எல்லாம் குடோன் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வேஸ்ட் பொருள் அங்க போய் அப்படி தேடுறான். எல்லாத்தையும் களைச்சு தேடுறான். அவன் அழுதுகிட்டே தேடுறான். ஏன்னா அவன் அழுகுறது வெறும் அந்த சேருக்காக கிடையாது, அந்த சேருக்கு பின்னாடி இருக்க அவங்களோட நட்புக்காக, அவங்க கம்பெனிக்காக, அவங்க பாடுபட்ட எல்லாத்துக்காகவும் அப்படி அழுகுறான். அந்த இடத்துல தேம்பி அழுகுறான். ஒருவேளை இந்த சேரையும் கண்டுபிடிச்சிடறான். இப்ப கவின் இதெல்லாம் யோசிச்சு ரொம்ப அப்செட் ஆயிட்டு நின்னுட்டு இருக்கான் பாருங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹரு வரான். அவன் ஒரு பேப்பரை காட்டுறான். என்னன்னா அந்த ரேயா அப்பா பண்ண தில்லுமுழுங்கள் பத்தி இருக்க எல்லா விஷயமும் அதுல இருக்குது. ஆனா அதுக்கு எதுக்குமே எவிடன்ஸ் கிடையாது. இப்ப ஹரு சொல்றான், நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோட் மேப் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன சொன்னோம்? டிராகன் பேங்க் சிஇஓ ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம உட்காரணும்னு சொன்னோம். அதுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. நான் எப்படியாவது அந்த டிராகன் பேங்க் சிஇஓ ஆவேன். அதுக்கு நம்ம இப்ப இருக்க அந்த பிரசிடென்ட தூக்கணும். அதுக்கு அவன் மேல இருக்க எல்லா பித்தலாட்ட கேசுகள் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுக்கணும். அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்றான். கவினுக்கு இப்பதான் உயிரே வருது. ஏன்டா கிட்ட முன்னாடியே சொல்லல? நான் எவ்வளவு தடவை பயந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நான் எல்லாமே பிளான் பண்ணி பண்றதுக்கு யாருமே தடையா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்றான். இப்ப மறுநாள் ஆகுது, டிராகன் பேங்க்ல காமிக்கிறாங்க. அந்த டிராகன் பேங்க் சிஇஓ ஹரு எல்லாரும் என்ன பண்றாங்க, வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றானா ஹரு சிரிச்சுக்கிட்டே ஒருத்தனை பார்த்துட்டு இருக்காங்க. கிளீனிங் வேலை பார்ப்பாங்க தெரியுமா, அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட்டு பதப்பா நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்தாலே தெரியுது அது கவின் தான். இவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் கிட்ட இருக்க அந்த ஆக்சஸ் கார்டு, அதாவது அதை வச்சுதானே இந்த ரூம்ஸ்க்குலாம் போவாங்க அந்த ஆபீஸ்ல, அதை குடுக்குறான். இப்ப அந்த கெட்டப்ல இருந்த கவின் என்ன பண்றானா நேரா அந்த டிராகன் பேங்க் சிஇஓ ஆபீஸ்க்கே வரான். அதை வச்சுட்டு உள்ள வந்தோடனே என்ன பண்ணா, டக்குன்னு ரேயா அப்பாவோட லேப்டாப்பை ஃபுல்லா ஹேக் பண்ணி அதை ஓபன் பண்ணி அங்க இருக்க எல்லா சிசிடிவி கேமராவில் இருக்க ஃபுட்டேஜஸ், இவன் வந்திருப்பான் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்றான். அப்படியே நல்லா உட்காந்து எல்லாமே ஹேக்கிங் பண்ணி அந்த டேட்டா எல்லாத்தையுமே அவன் கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்துட்டு இருக்கான். அப்படியே அது எல்லாமே காப்பி பண்ணிட்டு இருக்கான் இவனோட லேப்டாப்ல. அப்போ பாத்தீங்கன்னா கீழே போன ரேயா அப்பா, நான் ஏதோ ஒரு பொருளை மறந்து வச்சேன், ஒரு பெண்ணை மறந்து வச்சேன், நான் போய் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க. ஹருக்கு அப்படி பதப்பதைக்குது. இவன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் கவினுக்கு. அவன் பாத்தீங்கன்னா சைலண்ட் மோட்ல போட்டிருப்பான் போல. இப்ப ஹருக்கு என்ன பண்றதே தெரியல. அதே சமயத்துல கவினுக்கு ஒண்ணுமே தெரியாம அவன் பாட்டுக்கு இங்க லேப்டாப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹரு கத்தி பேசிட்டு இருக்கான் பாருங்க அந்த சிஇஓ கிட்ட. அதை கேட்டு கவின் உஷாராயிடுறான். நேரா போய் ஒளிஞ்சுக்கிறான் எங்க, அந்த டேபிள் கீழேயே. அப்ப ரேயா அப்பா வந்துட்டா இந்த பெண்ணை தான் எடுக்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பெண் எடுக்கிறாரு பாருங்க. அது கீழே விழுந்துருமா, கரெக்டா கவின் பக்கத்திலேயே விழுந்துருமா. இவர் போய் எடுக்கிறான்னு போறாரு பாருங்க. ஐயோ கவின் மாட்டிக்க போறாங்க நினைக்கிற மாதிரி கரெக்டா அந்த இடத்துக்கு ஹரு வந்து இந்தாங்க பெண்ணு சொல்லிட்டு கையில குடுக்குறான். இப்ப ட்ரில்லியன் கம்பெனி காட்டுறாங்க. கவின் பாத்தீங்கன்னா அவன் எடுத்துட்டு வந்த எவிடன்ஸை வந்து அவனுக்கு தெரிஞ்ச ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க கிட்ட வந்து காமிக்கிறான். இது எப்படியாவது மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நியூஸா ஆர்டிக்கலா எல்லாமே ரெடி பண்ணி பர்ஃபெக்ட்டா வச்சிருக்காங்க. இவங்க நியூஸ் சேனல்ல ஃபர்ஸ்ட் அறிவிச்சிரும், அதுக்கப்புறம் இங்க எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுங்கிற மாதிரி கரெக்டா இவங்க நியூஸ் சேனல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கலாம். உட்காரா பாருங்க. அப்ப டிராகன் பேங்க்ல இருந்து, இனிமே நீ வேலைக்கு கிடையாது, இனிமே இங்க இருக்க எல்லாமே மாறப்போகுது, எங்க ஆளுங்க தான் அதுல வேலைக்கு இருக்க போறாங்க சொல்ற மாதிரி அந்த மேல் இடத்துல இருந்து இவன் பேசுறான். இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. ஆனா அப்படி இருந்தாலும் இவங்க நியூஸ்ல வெளிப்பரப்பாம ஜஸ்ட் இந்த ஆர்டிக்கல், நியூஸ்லாம் வரும் தெரியுமா நம்ம போன்ஸ்லாம், அது மாதிரி பப்ளிஷ் பண்றாங்க. ஒரு யூடியூப் ஆளை வச்சு எல்லாமே சொல்றாங்க பாருங்க. அவரும் எல்லாருமே சொல்றாரு இது மாதிரி அப்பா பண்ண பித்தலாட்டங்கள், அவர் நிறைய ஊழல் பண்ணிருப்பாரு, பெரிய பெரிய கவர்மெண்ட் கூட கை சேர்ந்து அவங்களுக்கு நிறைய லஞ்ச பணம் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே இவங்க பேங்க் இவங்க கம்பெனி தான் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி பண்ணிருப்பாரு, நிறைய ட்ரக் இம்போர்ட் பண்ணிருப்பாரு, நிறைய இல்லீகல் வேலைகள் பண்ணிருப்பாரு. இது எல்லாத்தோட எவிடன்ஸ் வந்து அவங்க லேப்டாப் மூலமா இவங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து என்னதான் இவர் யூடியூப்ல போட்டாலும் அவர் டிஃபமேஷன் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரேயா அப்பா பெரிய பெரிய ஆளுங்களை மூலமா வச்சு அவங்க வீடியோ தூக்கிறாங்க யூடியூப்ல இருந்து. அது மட்டும் இல்லாம இவங்களை பத்தி இருந்த எல்லா ஆர்டிகல்ஸையுமே தூக்க வச்சிருக்காங்க. இப்ப மறுநாள் டிராகன் பேங்க்ல காமிக்கிறாங்க. ரேயா அப்பா அங்க இருக்க எல்லா போர்டு மெம்பர்ஸையும் கூப்பிட்டு வச்சு கவினையும் ஹருவையும் நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாரு. நேத்து பாத்தீங்கன்னா திடீர்னு எல்லா சிசிடிவி வீடியோவும் காணாம போயிடுமா, டெலிட் ஆயிடுமா, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி ரேயா அப்பா கேட்டுக்கிட்டே ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாரு. அது பாத்தீங்கன்னா கவின் வந்து ஹேக்கிங் பண்ற வீடியோ. கவின் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் டெலிட் பண்ணிருப்பான். ஆனாலும் எப்படி ரேயா அப்பாக்கு இது மாட்டுச்சுன்னா, அவர் அங்க ஒரு பெரிய குதிரை பொம்மை வச்சிருப்பாரு, அதோட கண்ணே கேமரா தான். வசமா மாட்டீங்க நீங்க ரெண்டு பேரும். இனிமே அவ்வளவுதான், உங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஷேரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த டிராகன் பேங்க்லயும் ட்ரில்லியன் கேம்லயும் கிளம்புங்கடா இங்க
அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாருங்க. அதுக்கு ஹரு, நாங்க ஏன் கிளம்பணும், நீ தான் ஃபர்ஸ்ட் கிளம்பணும். நானே எப்படி இருந்தாலும் எல்லா போர்டு மெம்பர்ஸும் ஒன்னா கூப்பிடலாம்னு நினைச்சேன், நீயே கூப்பிட்டு ரொம்ப வசதியா போச்சு. இங்க பாருங்க, இவர் பண்ணாத தில்லுமுலே கிடையாது, இவரை ஃபர்ஸ்ட் நம்ம பிரசிடென்ட் வந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சிரிக்கிறாரு. என்ன நீ தூக்க போறியா? ரேயாவும் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியமாகறா, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் ஹரு சொல்லுவான், நீ எல்லா நியூஸையும் பொய் நியூஸ் சொல்லுவ, நாங்க உன் லேப்டாப்ல இருந்து எவிடன்ஸ் எடுத்தாலும் நீ அதை பொய் எவிடன்ஸ் சொல்லுவ. அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணோம், உன் லேப்டாப்லயே வந்து உன்னோட கேமராவே நாங்க வந்து ஹேக் பண்ணிட்டோம். நீ என்னென்னலாம் நீ பேசின நியூஸ் வெளியில்லாம பண்றதுக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் நீ அவங்களெல்லாம் நீ எப்படி மிரட்டின, இந்த எல்லா வீடியோவும் இப்ப எங்க கிட்ட இருக்கு. இப்ப அந்த எவிடன்ஸே பொய்ன்னு வச்சா கூட நீ உன்னோட வீடியோ இருக்குல்ல, நீ எல்லா பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட பேசியிருக்கல, அந்த எவிடன்ஸை வச்சு நான் உன்னை தூக்கலாம், உன்னை நான் ஜெயில கூட போடலாம். ஏன்னா அவ்வளவு மோசடிகள் பண்ணிருக்க, 1-2 கிடையாது, மரியாதை நீயே வந்து பிரசிடென்ட் விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முறை. அவரே அப்பாக்கு என்ன பண்றது தெரியல, அவருக்கு திடீர்னு ஷாக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்பதான் வந்து ஹரு ஒரு குண்டை வைக்கிறான், நான் ஆல்ரெடி இந்த கம்பெனில 15% ஷேரை வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நீ எப்படி 15% ஷேர் வாங்கியிருக்க முடியும், உனக்கு ஏது அவ்வளவு காசு அப்படிங்கிற முறை. நான் என்னோட ஷேரை வித்தது மூலமா அந்த காசு, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு, வாங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி. யாரை கூப்பிடுறாரு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, தொப்பி அங்கிள். அவரும் அவரோட ஷேர் மணி எல்லாத்தையுமே வந்து ஹரு கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய அவருக்கு தெரிஞ்ச ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த டிராகன் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சிருப்பாரு. சோ இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, ரேயா அப்பா பிரசிடென்டா இருக்க கூடாதுங்கிறதுல. அதுக்கு ரேயா அப்பா, நீ என்ன பண்ணாலும் முடியாது, ஏன்னா உன்கிட்ட அவ்வளவு போதுமான ஷேர் கிடையாது, நீ என்ன 15% வச்சிருக்க, அப்படி இப்படி போனா ஒரு 20% வச்சிருப்பியா, ஒரு லீடர்ஷிப்ல இருக்க ஒருத்தவங்களை தூக்கணும்னா உனக்கு 51% வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்குதான் நீ இருக்கியே, நீ தந்ததானே ஆகணும். இப்ப இந்த எல்லா எவிடன்ஸையும் நான் போலீஸ் கிட்ட மக்கள் கிட்ட ஒளிபரப்புனேன்னா இந்த டிராகன் பேங்க் இல்லாம போயிடும், கேஸ் மேல கேஸ் வந்து இந்த கம்பெனி திவால் ஆயிடும், நீயும் பிரசிடென்டா இருக்க முடியாது, நீ கம்பி எண்ணுவ. சோ நீ என்ன பண்றனா, உன்கிட்ட இருக்க 29% எனக்கு நீ கொடுத்துடுற அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க. அவருக்கு எதுவுமே முடியல, நம்ம இவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே பயப்படுறாரு. சரி எந்த கொடுத்தா மட்டும் என்ன, உன்கிட்ட அப்போ கூட 51% ஆகாதே அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த மிச்ச ஷேர் எல்லாமே ரேயா தருவா, என்ன ரேயா நீ தருவதானே எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஹரு கேக்குறான். இப்ப ரேயாக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா அவளுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், அவங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துற இந்த சூழ்நிலையில இருந்துங்கிறது. சோ பணத்துக்கு ஆசைப்படாம அவ ஷேரை வச்சுக்கணும்னு நினைக்காம அவங்க அப்பாவுக்காக என்ன பண்றா, அவ ஷேரை விட்டு கொடுத்துடுறா. ஹரு சொல்றான், அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சிச்சு, இனிமே நீ பிரசிடென்ட் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லும் போது அங்க வந்து அவர் டிராகன் பேங்க் சிஇஓ சொல்றாரு, நீயும் பிரசிடென்ட் இருக்க முடியாது, ஏன்னா நீ ஒரு கம்பெனிக்குள்ள இருக்க உண்மைகளே வந்து வெளி உலகத்துக்கு நீ பரப்பேன்னு சொல்லி மிரட்டுற, சோ நீயும் போலீஸ் வழக்குல தான் மாட்டிப்ப, நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போற. நான் இப்ப பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்ல போறேன், நான் ஆக போறது கிடையாது, நான் என் ஃப்ரெண்டு கவினை தான் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கவினுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுக்குறான். இவன் மறுக்க சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அவ்வளவுதான் பாய் பாய் சொல்லிட்டு வந்துறான் பாருங்க. கவினுக்கு ஐயோ இவ்வளவு பெரிய பொறுப்பு ஏன் கையிலையா, எங்கடா போற நானும் வரேன் சொல்லிட்டு பின்னாடியே வருவான் பாருங்க தொப்பி அங்கிள். சூப்பர் செம மாசி இருந்துச்சு இன்னைக்கு சொல்லிட்டு அவர் ஜாலியா வெளியே போறாரு. இப்ப ஹரு கவின நேரம் எங்க போறாங்கன்னா டீனாவை பார்க்க போறாங்க. அவ பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த பழைய பூக்கடையிலே வேலை பார்த்துட்டு இருப்பா. அவளை மறுபடியும் இவங்க வேலைக்கு கூப்பிடுறாங்க. அவளும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அப்படியே இவங்க 3 பேர் பழைய மாதிரி ஜாலியா கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க அடைஞ்ச வெற்றியை பார்த்து. இப்ப டிராகன் பேங்க் கம்பெனி காட்டுறாங்க. ஹரு கவின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னன்னா அவன் இந்த மாதிரி வேலைகள் நிறைய இந்த ஃப்ராடு வேலைகள்லாம் பண்ணல, கம்பெனிக்குள்ள இருந்துட்டு அந்த கம்பெனி படி தகவல்களை எடுத்தது, அதை வந்து மீடியாக்கு பரப்புனது, ஷேர் மார்க்கெட் பிரைஸை கம்மி பண்ண வச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் மாட்டிக்கிட்டேன். சோ இனிமே நான் இங்க இருக்கக்கூடாது, நான் இங்க இருந்தேன்னா உங்களோட உழைப்பிலேயே நான் வந்து வேஸ்ட் பண்ணிடுவேன், சோ நீங்களாம் கம்பெனியை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் எங்கேயோ போயிடுறான். இப்ப இங்க ட்ரில்லியன் கம்பெனி காட்டுறாங்க. டீனா பாத்தீங்கன்னா மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்றா. என்னன்னா ட்ரில்லியன் கம்பெனி வரலாற்று சாதனை படிச்சிருக்கு. என்னன்னா தன்னோட தாய் கம்பெனி டிராகன் பேங்கே வந்து கைப்பற்றி இருக்கு. இப்ப ட்ரில்லியன் கேம் தான் டிராகன் பேங்க் வந்து கைப்பற்றி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க அங்க இருக்க எல்லாருமே. இப்ப ட்ரில்லியன் கேமுக்கு கவினை வந்து பிரசிடென்டா போடுறாங்க. டிராகன் பேங்க்கு யார போடுறாங்க பாத்தீங்கன்னா ரேயாவை. ரேயா அப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இப்ப ஹரு எங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப எல்லார்கிட்டயும் சொல், ஹரு இருக்கானோ இல்லையோ அவன் வேலையை நம்ம பார்க்கணும், அவன் நம்மளுக்காக விட்டுட்டு போனதை நம்ம சும்மா விடக்கூடாது, இன்னும் பெருசாக்கி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ரேயா சொல்றா. எல்லாருமே சொல்றாங்க. அதே சமயத்துல இங்க பாத்தீங்கன்னா ட்ரில்லியன் கேம் எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இவங்க முதலீடு பண்றாங்க. இவங்க பெரிய கம்பெனி, உலகத்துக்கே தெரிஞ்ச கம்பெனியா மாறுறாங்க. இப்படியே டிராகன் பேங்க் இவங்க ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்ப அதை விட பல மடங்கு பெருசா இருக்கு ட்ரில்லியன் கம்பெனி. ஆனா இது எவ்வளவு பெருசானாலும் அதுக்கு அந்த இடத்துல வந்து ஹரு இல்லாதது இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. இதனால ஆகுது கவின் பாத்தீங்கன்னா டீனாவை கூப்பிட்டுட்டு அந்த டைசி கம்பெனி இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களே தொப்பியங்களுக்கு அப்புறம் பெரிய அமௌண்ட் அவங்கள பார்க்க போறாங்க. அவங்க கம்பெனி ரொம்ப இப்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கனால அந்த நஷ்டத்தை இவங்க ஏத்துக்கிறதாவும், அதே சமயத்துல டைசி கம்பெனி வந்து இவங்க கம்பெனியோட இணைச்சுக்கிறதாவும் கவின் சொல்றான் பாருங்க. அதை கேட்ட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக. ஆனா டைசி சொல்லிடுறா, நான் பிரசிடென்டா இருக்க மாட்டேன், இந்த கம்பெனிக்கு டீனா தான் இருப்பா இந்த கம்பெனிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இப்ப தொப்பியங்களை காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல இருக்கிறாரு. அங்க என்ன பண்றாருன்னா 2 நல்ல ஜீனியஸான பசங்க ஹரு கவின் மாதிரி இருக்காங்க, அவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. அவங்க கிட்ட இருந்து இவ்வளவு ஷேர்ஸையும் வாங்கிக்கிறாரு. அதே சமயத்துல இங்க பாத்தீங்கன்னா ரேயா அப்பாவையும் காட்டுறாங்க. ரேயா
அப்ப எப்படியாவது நம்ம அவனை பழி வாங்கணும், ஹருவை விடக்கூடாது சொல்லும் போது ரேயா சொல்லுவா, இவன் அந்த ஹரு எங்க போனான்னு தெரியல, ஆனா கூடிய சீக்கிரம் அவன் வருவான், அப்ப அவனை நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இப்ப எப்படி 2 வருஷம் போது ஹரு இல்லாம இப்ப டீனாவை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா கவினை பக்கம் வந்திருப்பா. இன்னுமே இவங்க 2 பேரு உள்ளுக்குள்ள லவ் பண்ணாலும் வெளியே சொல்லிக்காம இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இங்க கவின் எப்படியோ பயங்கரமா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் ஈவினிங் மீட் பண்ணலாமான்னு கேட்டிருப்பான். இவ்வளவு நாள் இவங்க அபிஷியலா தான் மீட் பண்ணிருப்பாங்களே, பர்சனலாவே கிடையாது. அதை கேட்டு அவளும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பதட்டமா போறா, இவளும் பதட்டமா போறான். தொப்பியங்களோட அசிஸ்டன்ட் வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அவ தான் இப்ப இங்க கவினுக்கு அசிஸ்டண்டா இருக்கா. கவின் ஒரே குஜால்ஸா வெளியே வந்து கோக் குடிக்கலாம்னு காசை உள்ள போடாம பாருங்க, பறந்துரும். கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்ப ஹரு தான் அதை கேட்ச் பிடிக்கிறான். ஹரு வந்துட்டான். 2 வருஷம் கழிச்சு தன் நண்பனை பார்த்த கவினுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஹரு வாடா நம்ம 2 பேரும் வெளியே போலாம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மனசு விட்டு நல்லா பேசுறாங்க. ஹரு சொல்றான், நம்ம அவ்வளவுதான் ஜெயிச்சு நினைக்காத, இது வெறும் ஆரம்பம் தான். நம்ம ரோட் மேப்ல வந்து இப்பதான் நம்ம பாதியே வந்திருக்கோம். நம்ம என்ன உலகத்திலே பணக்காரங்களாகும், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆகும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதோட இந்த சீரீஸ் முடிஞ்சிருது. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அப்பதான் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சீக்கிரமா உங்களை செம தாறுமாறான சீரீஸ்ல சந்திக்கிறேன். நன்றி, பை.